கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக அருமையான கர்த்தரினாலே நாம் ஒன்றாக கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய பெரிய சாக்கியத்தை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்தமைக்காக நாம் தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்வோம். உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த நாளிற்குள் நாம் கற்றிட வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஜீவிப்பதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்வதில்லை, கீழ்ப்படிவது கிடையாது. தேவன் சொல்வதை விட்டுவிட்டு சொல்லாததை செய்யக்கூடிய மக்களாகத்தான் இந்த உலகத்தில் அநேக ஜீவிப்பதை பார்க்கிறோம். தவறான பொருளை போதிப்பதிலும் தங்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிப்பதிலும் அநேக தீவிரத்திருப்பதை பார்க்கிறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் மிக மிக குறைந்த மக்களாகத்தான் இருக்கிறார்கள். அந்த தேவன் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பாருங்கள், வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். முதலாக தேவன் ஆதாமின் ஏவாளை உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவர்களுக்கு இப்படியாக புத்திமதியாக ஆலோசனையாக சொல்கிறார். பாருங்கள், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும்போது பாருங்கள், தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கற்றுட்டார். தேவன் நேருக்கு நேராக அவர் வார்த்தையின் மூலமாக ஆதாம் ஏவாளோடு பேசுகின்றார். உங்களுக்காக இந்த அருமையான தோட்டத்தை உருவாக்கினேன். நீங்கள் சாப்பிடுவதற்கு, பசியாக இருக்கும்போது சாப்பிடுவதற்கு கனி தரக்கூடிய அநேக மரங்களை உண்டாக்கியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் பசிக்கும் பொழுது இந்த மரத்தின் கனிகளை பறித்து நீங்கள் என்ன செய்யலாம், புசிக்கலாம். ஆனால் தேவன் ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி, இந்த மரத்தின் கனி என்ன செய்யக்கூடாது, நீங்கள் புசிக்கவே புசிக்கக்கூடாது, இதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கட்டளையிட்டார். இதை அவர்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றுதான் தேவன் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இந்த வார்த்தையை சொன்னார். ஆனாலும் பாருங்கள், தேவனுக்கு விரோதமாக பிசாசான் என்ன செய்தான், சர்ப்பத்தின் வேஷத்திலே எந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ அந்த மரத்திலே சர்ப்பத்தின் வேஷத்திலே அமர்ந்து கொண்டு ஏவாளை பார்த்து, ஏன் இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா என்று சொல்லி ஏவாளத்தை நிச்சயாக்கியிருக்கார். வாசிக்கலாம் பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில், தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவங்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாராம். ஏவாளை பிசாசு சர்ப்பத்தின் வேஷத்தில் வஞ்சித்தான். பாருங்கள், தேவன் எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை நீ புசித்தால் நீ சாகவே சாக மாட்டாய், நீ அதை புசிக்கலாம் என்று சொல்லி பிசாசான சொன்னார். ஆமரி தேவன் சொன்னதை கேட்கக்கூடாதபடிக்கு, தேவனுக்கு இப்படியாதபடிக்கு நமக்கு எதிராளியாக இருப்பவன் பிசாசு. அநேக தந்திரங்கள் மூலமாக நிற்கிறார்.
தேவன் கீழ்ப்படியாமல் மனிதனை ஏமாற்றி வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அறிமார்களே, இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் கூட பரிசுத்த பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படியாக பிசாசினால் ஸ்திரீகள் வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லி பவுல் அங்கே எழுதுகிற வாசிக்கிற 2 கொரிந்தியர் 11:3 வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறோம். இன்றைக்கு மனிதர்களப்படுத்தான் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுவது கிடையாது. தேவ வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் கேட்டு செய்வதில்லை, அதற்கு செவி சாய்ப்பது கிடையாது. இன்றைக்கு அநேக பிசாசினால் ஏவப்பட்டவர்களாக தந்திரமான வார்த்தைகளால் தேவ வசனத்துக்கு மாறாக இன்றைக்கு நினைச்சார்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் பாருங்கள். தேவனுடைய வசனத்துக்கு அநேக நினைச்சு செய்வதில்லை, கீழ்ப்பிடிவது கிடையாது. கீழ்ப்பிடிதல் மிக மிக முக்கியம். அப்படி ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் அதை புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்ததினால் ஆதாம் ஏவாளும் தேவனுடைய அன்பிலிருந்து விலக்கப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். அதே 3ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம் என்று சொன்னார். தேவன் ஆதாம் ஏவாளை என்ன செய்தார்? அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன செய்தார்? அவர் வெளியிலே துரத்தினார். நீங்கள் வெளியிலே போங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை துரத்தி அந்த விருட்சத்தை காக்கும்படியாக கேருபீன்களை என்ன செய்தார்? வைத்தார். பாருங்கள். ஆம், தேவன் வார்த்தையை கேட்காமல் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன நிலைமை இப்படித்தான் பாருங்கள். ஆகவே தான் பவுல் சர்ப்பமானது ஸ்திரீயை வஞ்சித்தது போல இன்றைக்கும் உங்களுடைய மனது வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற தாமரிமார்களே, கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமில்லை, ஆதாம் ஏவாள் மாத்திரமில்லை, ஆரோனுடைய குமாரர்கள் 2 பேர் நாதாப் அபியும் அப்படித்தான் செய்தார்கள். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்கள் வாசித்தால் நமக்கு தெரியும். ஆரோனுடைய குமார்கள் நாதாப்பும் அபியும் அங்கு தேவாலயத்திலே பலிபீடத்திலே என்ன செய்தார்கள்? தூபம் காட்டுக்குடிகளாக இருந்தார்கள். அந்த தூபத்திலே அந்நிய அக்கினியை என்ன செய்யக்கூடாதாம், அங்கு வைக்கக்கூடாது. தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தும் தேவன் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் அறிஞ்சிட்டார்கள். அந்நிய அக்கினியை வைத்து தூபம் காட்டினார். அந்த அக்கினியின் மூலமாகவே தேவன் அவர்களை அழித்தார். பாருங்கள், உண்மைதானே? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். தேவன் சொன்னதை செய்வது கிடையாது, சொல்லாததை செய்யக்கூடிய மக்களாயிருக்கிறார்கள். அதே போல மோசையும் அப்படித்தான். என்னாகமும் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். தேவன் இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆரோன் மோசையின் மூலமாக அழைத்து வந்தார். எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் 430 ஆண்டுகள் அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ஆரோன் மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை அவர் அழைத்து வந்தார். கனான் தேசத்துக்கு செல்லும்படியாக அழைத்து வந்தார். அன்பார்களே, எகிப்திலிருந்து கானானுக்கு நடந்து வந்தால் 7 நாட்களில் நடந்து வரலாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த முரட்டாட்டத்தினால் தேவனுக்கு எப்படியாமையினால் 7 நாட்கள் 40 ஆண்டு காலமாக மாற்றினார். இந்த 40 ஆண்டு காலமாக எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வனாந்தரத்தின் வழியாக அவர்கள் நடந்து வருகிறார்கள். வனாந்தரத்திலே பாலைவனம், அங்கு தண்ணீரே கிடையாது, எங்கு பார்த்தாலும் பாறைகள். அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் கேட்கிறார்கள். மோசே செய்வதறியாது தேவனத்திலே கேட்கிறார். தேவன் சொன்னார், நீ அந்த பாறையை பார். அந்த பாறைக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்து, மிருகச்சையும் அழைத்து வந்து, உன் அண்ணனையும் அழைத்து கொண்டு வந்து, நீ என்ன செய், கையிலே கோலை எடுத்துக்கொள், அந்த பாறையோடு பேசி என்று சொன்னார். அப்பொழுது பாறையில் தண்ணீர் வரும். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்கக்கூடு, மிருகங்களுக்கு குடிக்கக்கூடும் சொல்லி தேவன் சொன்னார். ஆனால் மோசே என்ன செய்தார் பாருங்கள். வாசிக்கலாம். என்னாகமும் 20ஆம் அதிகாரத்திலே
பாருங்கள். அப்பொழுது மோசே என்னாகும் 20 வாசிக்கிறோம் பாருங்கள். அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூட்டி வரச் செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் குடித்தார்கள், அவர்கள் மிருங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். ஆம், எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்கள். தேவன் பாறையோடு கண்மலையோடு பேசத்தான் சொன்னான். ஆனால் மோசே அந்த ஜனங்கள் முன்பதாக கலகக்காரர் என்று சொல்லி தன் கையை நீட்டி அந்த கோலால் கண்மலையை 2 தரம் அடித்தான். தேவன் சொல்லாத ஒன்றை மோசே செய்தது கீழ்ப்பிடியாமே. அதனால் தான் நாங்கள் சொன்னார், நீ விசுவாசியாமல் போனபடினார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போனபடினார் நீ என்ன செய்ய முடியாது. நான் காண்பித்தே அந்த தேசத்துக்கு இந்த ஜனங்களை நீ கூட்டி போக மாட்டாய், நீ அழைத்து செல்ல மாட்டாய் என்று சொல்லி தேவன் மோசேக்கு அதே போலே மோசே கானான் தேசத்துக்கு செல்ல முடியவில்லை. போகும் வழியிலே மோசே மரித்து போனதாக வேதத்திலே வாசிக்கலாம். ஆமரியமானே, இது எவ்வளவு பெரிய வேதனையான காரியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு நீங்களும் நான் கீழ்ப்பட. அப்பொழுதுதான் தேவன் நம்மை நேசிப்பார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கீழ்ப்படியாமல் போனால் அது தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு பெரிய பாவம். இந்த கனைகள் அப்படித்தான் செய்கிறார்கள். தேவன் சொன்னதை விட்டு விட்டு சொல்லாததை செய்கிறார்கள். 1 யோவான் 3 வாசித்தார். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லி இந்த கிணைகள் அப்படித்தான் பாருங்கள். கர்த்தருடைய சபையிலே பாடல் மட்டும்தான் பாட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்து மூலமாக கூறுகிறார். வாசிக்கலாம் பாருங்கள். கொலை செய்ய 3 அதிகாரத்தின் திருப்புவோம். கொலை செய்ய 3 அதிகாரத்திலே பாருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடியாம். கர்த்தரை பக்தியுடன் பாட வேண்டும் என்று சொல்லித்தான் தேவவார்த்தை போதிக்கிறது. ஆனந்தி கணேசார்கள் தேவவார்த்தை தேவனுடைய வசனத்தை கேட்காமல் பாடலோடு கூட நினைக்கிறார்கள். இன்றைக்கு உயிரில்லாத இசைக்கருவிகளை பயன்படுத்தி இன்றைக்கு தேவனுக்கு உருவமாக நினைக்கிறார்கள். பாவம் சபையிலே தேவன் தொழுது கொள்கிற அந்த காரியத்திலே நாம் பாடல் மட்டும்தான் பாட வேண்டும். மோசேக்கு தேவன் கண்மையுமே பேச சொன்னாரே தவிர அடுத்து சொல்லவில்லை. அதே போல் இன்றைக்கு மனைவிடப்படுத்தான் பாடத்தான் சொன்னாரே தவிர அது இருதயத்திலே அது பக்தியுடன் மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாக நாம் பாட வேண்டும். அருமையாக இது எவ்வளவு பெரிய வேதனையான காரியம். தேவன் சொன்னதை விட்டு விட்டு சொல்லாதே இந்த கனை செய்கிறார்கள். இது கீழ்ப்படியாமை காட்டுகிறது. ஆகவேதான் மோசே செய்ய முடியவில்லை, கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க முடியவில்லை. அதே நிலைமைதான் நமக்கும் அறிமாவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மற்ற இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் அருமையான சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களை கவனிக்கும்படியாக தேவன் செய்தார். சவுலை முதலாக ராஜாவாக ஏற்படுத்தினார். சவுல் ராஜாவாக இருந்த அந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக
அமிலேக்கியர்களும் இருந்தார்கள். அந்த அமிலேக்கியர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்ததினால் தேவன் சவுலுக்கு சாமுவேல் மூலமாக என்ன செய்தார்? கட்டளை கொடுத்தார். நீ என்ன செய்? அமிலேக்கியரை அழித்து போடு. அங்கு ஒரு மிருகமாவது ஒரு ஜனங்களாவது இருக்கக்கூடாது, எல்லாற்றையும் அழித்து போடு சொல்லி தேவன் சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கட்டளையிட்டார். சவுல் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவன் சொன்னபடி அந்த அமிலேக்கியரை அழித்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக சவுல் என்ன செய்தான் பாருங்கள். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பவும் பாருங்கள். 13 வாசிக்கலாம். சாமுவேல் சவுலிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றானாம். சாமுவேல் சவுலிடத்தில் சென்ற பொழுது சவுல் சாமுவேலை பார்த்து, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ சொன்னபடி கர்த்தர் கட்டளிட்டபடி செய்தேன், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன் என்று சொல்லி சவுல் சந்தோஷமாக சொல்கிறார். அப்பொழுது பாருங்கள், அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். பாருங்கள், தேவன் சொன்னபடி அமிலேக்கு நாட்டில் எல்லாவற்றையும் அழித்து போட்டேன் சொன்னீரே, இப்பொழுது என் காதுகளில் ஆடுகளின் சத்தமும் மாடுகள் கத்திர சத்தம் கேட்கிறது, இது என்ன என்று சொல்லி சாமுவேல் சவுலத்திலே கேட்கின்றார். அப்பொழுது சவுல் என்று சொன்னான். பாருங்கள், அதற்கு சவுல், அமிலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். பாருங்கள், சவுல் சாமுவேல் சொன்னார், ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி அவர்களை தப்பாமல் அவர்களை காத்து ஆடு மாடுகளை கொண்டு வந்தார்கள் சொல்லி சவுல் சாமுவேலுக்கு சொன்னார். தேவன் அப்படி சொல்லவே இல்லையே, தேவன் அப்படி கேட்கவில்லையே. பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவன் சொல்லி என்றான். அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமிலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்கள் நிர்மூலமாக்கி தீர் மற்றும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தரை சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்றான். பாருங்கள், எவ்வளவு பெரிய பாவம். தேவன் சொன்னார், அமிலேக்கியரை அழித்து போடு, அங்கு ஒன்றையும் மீதி வைக்காத சொல்லியும் சவுல் என்ன செய்தான்? கொழுமையான ஆடுகளை மாடுகளை கொண்டு வந்து தன்னையே அரண்மனைக்கு பின்னால் கட்டி வைத்திருக்கிறான். தேவன் சொன்னதை நீ செய்யாமல் போனது என்ன? தேவன் கோதமாக இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பை செய்தது என்ன என்று சாமுவேல் சமத்தில் கேட்கிறார். அதற்கு சவுல் சொல்ற பாருங்கள். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தரை சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமிலேக்கின் ராஜாவாகிய ஆகாசை கொண்டு வந்து அமிலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொல்லையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்கு இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். ரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராணிக்கும் சரியாயிருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவருமே ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றால் அமரிமாடிலே. சவுல் தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தான்.
கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதை விட்டுவிட்டு நினைச்சுதான் கில்காலில் தேவனுக்கு பழிவதற்காக ஆடு மாடில் கொண்டு வந்ததாக சவுல் சொல்கின்றார். தேவன் அதை எதிர்பார்க்கவில்லையே. அதைத்தான் சொன்னார், கர்த்தருக்கு செவி கொடுப்பதை காட்டிலும் தகன பலிகளை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வார். சர்வாங்க தகன பலிகளை அவர் ஏற்கவில்லையே. அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரண்டகம் பண்ணுதல் பிலிசுடைய பாவத்திற்கும் முரட்டாட்டம் செய்வதில் அவபக்திக்கும் விக்கிரகாராதனுக்கும் சரியாயிருக்கின்ற ஆமரி மண்டி கனிகள் தான் செய்கிறார்கள். தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்கிறார்கள். தேவ வார்த்தை மீறி இந்த கனிகை தவறான காரியங்களை செய்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு வாரத்தும் நாள் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டார்கள். அந்த தொழுகையிலே பாடல்கள் இருந்தது, ஜெபம் இருந்தது, கர்த்தருடைய வசனத்தை அப்போ சுபதேசத்தை போதித்தார்கள், கர்த்தருடைய பந்திலே பங்கு பெற்றார்கள், கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். கர்த்தருடைய பந்தியை ஒவ்வொரு வாரத்து முன்னாள் தோறும் அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும். அன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய பந்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மட்டுமே கூறுவதில்லை. ஏதோ மாதத்தில் ஒரு முறை, ஏதோ வருடத்தில் ஒரு முறை, அது விசேஷித்த பண்டிகை நாளிலே அதை செய்கிறார்கள். இது தேவ வார்த்தைக்கு எதிராக செய்வதல்லவா? இது எவ்வளவு பெரிய தவறு பாருங்கள். ஒவ்வொரு வாரத்து நாள்தோறும் நாம் கர்த்தருடைய பந்திலே பங்கு பெற வேண்டும். தேவ வார்த்தை அப்படித்தான் போதிக்கிறது. அப்போ 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிக்கும்படி சீசர்கள் கூடி வந்திருந்தார்கள். ஆம், ஒவ்வொரு வாரத்து நாள்தோறும் நாம் கர்த்தருடைய பந்திலே பங்கு பெற வேண்டும் என்று வார்த்தை போதிக்கிறது. ஆனால் என்ன செய்கிறார்கள்? இதை அநேக கீழ்ப்பிடுவது கிடையாது, இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பது கிடையாது. இதற்கு பேரு தான் முரட்டாட்டம், இதற்கு பேரு தான் ரண்டகம் பண்ணுதல். இவைகள் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது என்று பாரு. ஆமறிமாறு இது எவ்வளவு பெரிய தவறு! இது கீழ்ப்படியாமையை காட்டுகிறது. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனார்கள், ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். நாதாப் அபியு அந்நிய அக்னியை நீ கொண்டு வரக்கூடாது தேவன் சொன்னார். அதை மீறி அந்நிய அக்னி கொண்டு வந்ததினால் அவர்கள் அந்த அக்னியானை செய்தார்கள், செத்தார்கள், மடிந்தார்கள். அதே போல மோசே கல்மலையில் மேல் பேசத்தான் சொன்னாரே தவிர அடிக்கச் சொல். ஆனால் அவன் அடித்ததினால் மோசே என்ன செய்ய முடியவில்லை, கானான் தேசத்துக்கு பிரவேசியாமல் போய்விட்டான். அதே போல சவுலும் அப்படித்தான். தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்ததினால் இஸ்ரவேலுக்கு ராஜாவை இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளப்பட்டார். பாருங்கள் அமரிமாறு என் வார்த்தை எவ்வளவு தெளிவாக இதை அறிந்தும் இதை தெரிந்தும் இன்றைக்கு அநேக மக்கள் துணிகரமாக தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். தேவன் வசனத்தை கேட்பது கிடையாது, அதற்கு கீழ்ப்படுவது கிடையாது. ஆனால் கீழ்ப்படிந்தே பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் ஒரு காலத்திலே கர்த்தருடைய சபை என்ன செய்தார்? துன்புறுத்தி கொண்டு வந்தார். எப்பொழுது மோசேயின் பிரமாணத்தின்படி யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது, அந்த யூத மார்க்கத்திலே அந்த சட்ட திட்டங்களுக்கு அவன் பயந்திருந்தான். அப்பொழுது கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள கிறிஸ்தவ ஜனங்களை தேவனை பிள்ளைதான் துன்புறுத்தினான். அப்படி துன்புறுத்துவதற்காக அப்பொழுது பவுலின் பெயர் சவுலாக இருந்தது. அவன் தமஸ்குவுக்கு போகும் பொழுது பகல் வேளையிலே ஒரு பெரிய ஒளி அவன் கண்களில் விழுந்து அவன் கண் குருடாகி கீழே விழுந்தான். அப்பொழுது ஆண்டவர் சவுலோடு பேசினார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவன் பயந்து அலண்டு, நீர் யார் என்று கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிறே கிறிஸ்து நானே என்று சொன்னார். அப்பொழுது அவன், நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் சொன்னால், நீ பட்டணத்துக்கு போ, அங்கு உனக்கு செய்ய வேண்டியது அங்கு போதிக்கப்படும் என்று சொல்லி. அப்போ 9ஆம் அதிகாரத்தை வாசித்தால் இது நன்கு புரியும் பாருங்கள். அதுக்கு பிறகு சவுல் பட்டணத்திற்கு அங்கு சென்றான். அங்கு ஆண்டவர் அன்னியா ஒருவனை தெரிந்து கொண்டு அன்னியாவோடு பேசுகின்றார்.
இப்படி ஒருவன் வந்திருக்கின்றான், அவன் இப்படி தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறான், நீ போய் என்ன செய், அவனோடு பேசி சத்தியத்தை சொல்லி என்ன செய். அன்னியாவுக்கு சொன்ன பொழுது அன்னியாவும் பயந்தான். ஆண்டவரே, இவன் தமஸ்குவில் இருக்கிற மக்களையும் அழைத்து சென்று துன்புறுத்துவதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்லி சவுலை குறித்து அன்னியாவே பயந்தான். அப்படி தேவை இல்லை, நீ போ, நான் அவனை ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என் நாமத்தை சொல்லுவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னாம். அதற்கு பிற்பாடு அன்னையா போய் சவுளை பேர் பார்த்து சவுளுக்கு சத்தியத்தை சொல்லி சவுளை மனமாற வைத்து அவன் ஞானஸ்நானம் கொடுத்த பிற்பாடு சவுல் பவுலாக மாறி அரிமானிலே உலகமெங்கும் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொன்னார். 3 முறை பயணமாக செய்து கர்த்தருடைய வசனத்தை போதித்தார். ரோம நாட்டிலே சென்று அங்குள்ள மக்களுக்கு சத்தியை சொல்லி ரோம நாட்டிலே கர்த்தர் சபை உருவாக்கினார். அதே போல கொரிந்து பட்டணத்திலே, அதே போல எபேசு பட்டணத்திலே, கொலிசிய பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, கலாத்திய பட்டணத்திலே, தெசலோனிக்க பட்டணத்திலே எங்கெல்லாம் சென்று கர்த்தருடைய வசனத்தை போதித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி அநேகரை கிறிஸ்துவில் கொண்டு வந்தார். கீழ்ப்படிந்தார். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தினால் தேவன் பவுலை தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்காக தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஊழியத்தை செய்தினால் அவருக்கு கிடைத்த பரிசு பாருங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தை நான் திருப்பி வாசிக்கும்போது பாருங்கள். 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கலாம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கீழ் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமரிமார்களே, பவுல் சந்தோஷமாக சொல்கின்றார். நான் கர்த்தரை ஊழியத்தை செய்தேன், சுவிசேஷத்தை பிரசவிப்பதற்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக அநேக பாடுகள் பற்றி அநேக கஷ்டம். இன்றைக்கும் நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகப் போகிறேன். என் தேகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது. அமரிமார்களே, மோசையின் பிரமாணத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்துக்கு விரோதமாக பவுலின் சிறார்கள் கொலை செய்ய போகிறார்கள். அந்த தருணத்தில் சொன்னார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் எனக்காக அந்த ஜீவிக்கிற வைக்கப்பட்டு அது எனக்கு ஒரு அவார்டாக, எனக்கு ஒரு பரிசாக இருக்கிறது. நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து அந்நாளில் அது எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமில்லை, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் என்று சொன்னார். பராமரிமாறே, இவர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவர்கள், பவுலை போலே கிறிஸ்துவுக்களாக கீழ்ப்படிந்தவர்கள், தேவ வசனத்தை கேட்டு அதில் நடந்தவர்கள். அவர்களுக்கு நிச்சயமாக அந்த நீதிக்கிற உண்டு, அதை நான் பெற்றுக்கொள்ள. அதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம். நாம் தொடர்ந்து மரண பெண்ணின் கீழ்ப்படிந்தவர்களாக தேவனை பிரியமாக வாழ்ந்தார் நமக்கும் அந்த அருமையான வாய்ப்பு கிடைக்கும். பவுலுக்கு கொடுக்கிற அந்த ஜீவிக்கிடம் நமக்கும் கிடைக்கும். பாருங்கள், இதை நாம் மறந்து விடையிருக்கிறோம். அது மாத்திரமில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எபிரேய ஆசிரியர் சொல்லும்போது பாருங்கள், எபிரேயர் 5 அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தான் ஒப்பு கொடுத்து சிலுவிலே அவர் மரித்தார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 11 வரை வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். அவர் குமாரனாக இருந்தும்
தேவனுடைய ரூபமாயிருந்து மனுஷிதார். தேவனுக்கு கீழ்ப்படிந்த மரண பரிந்தும் தம்மைத்தாமே தாழ்த்தினார். சிலுவிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 உயிரோடு இருந்தார். தேவனோ அவரை உயர்த்தினார். பாருங்கள், 11 வாசிக்கும் பொழுது எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தேவன் அவருக்கு தந்தார். எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். பாருங்கள், காரணம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததினால்தான் தேவன் அவர் அதே நமக்கும் அப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு. அமரியமாலே நீங்கள் நானும் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதில் நடக்க வேண்டும். அதை விட்டு நாம் ஆதாம் ஏவாளைப் போல, நாதாப் அபியைப் போல, மோசையை போல நினைச்சிக்கூடாது. நாம் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. சவுல் அப்படித்தான் செய்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அமரிமாரிலே கடைசியாக யோவான் 12:48 வாசிக்கும் பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கொண்டிருக்கிறது. நான் சொல்லிய வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். அமரிமாரிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்பது, அதுக்கு கீழ்ப்படுவது எவ்வளவு முக்கியம் பாருங்கள். இந்த கனிகர் தேவன் வார்த்தை கேட்கிறார்கள். அணி செய்வதில் கீழ்ப்படுவதற்கு மாறாக தேவன் சொன்னதை விட்டு சொல்லாததை துணிகரமாக செய்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய பாவம். ஆக பிரிப்பலாயிராதபடி நீங்கள் நானும் சத்தியத்தை கேட்டவர்கள் சத்தியத்தில் நடந்து மரண பரியந்தம் உண்மையாக இருப்போம். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். இதை நாம் மற்றவர்கள் சொல்லுவோம். தேவன் தாமே இந்த வசனத்தையும் கேட்டு நம் அனைவரும் ஆசிரிப்பார். எனக்கு அன்பாங்களே, இந்த வார்த்தையை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேவன் ஆசிரிப்பார். ஜெபம் செய்வோம். இருக்கு மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, தர்மையான வேளையிலே உமது பிழையாக நாங்கள் ஒன்று கூடி உண்மையாவியோடு தொழுதுகளும் இந்த காரியத்திலே உமது வசனங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு தந்த தயவிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கூட உங்கள் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படுத்தி பிதாவே, அந்த பரலோக பாக்கியத்துக்கு தகுதியுள்ள மக்களாக உதவி செய்யா. எங்களுக்கு முன்னோடியாக இருந்த பவுலைப் போல, எங்கள் அருமையான ஆண்டவரைப் போல நாங்கள் கீழ்ப்படிந்து நாங்கள் தேவனை பிரியமான மக்களாக ஜீவிக்க உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொண்டு பலப்படுத்தும். எங்களுடைய பாவக்குள் தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.